நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிற ஒரு ஸ்தானம், நமக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு ரெண்டு வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு இந்த காலை வேளையில் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15-16 2 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15-16. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிடிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இது முதல் சம்பவம். இதற்கு அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. இங்க பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால கூடி வந்திருக்கிறாங்க. அதுல ரெண்டு நோக்கம் ஜனங்களுக்கு இருக்கிறது. ஒன்று, அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக. இரண்டாவது, தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்காக, தங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் நீங்கி சுகமடைவதற்காக. ரெண்டு விதமான கூட்டம் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க. இதுல ஒரு கூட்டம் பிரசங்கம், இன்னொரு கூட்டம் விடுதலை. ஜனங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, அவருடைய சமூகத்திலிருந்து ஏதாவது விடுதலை வேண்டும் என்று. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களுக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க. ஜனங்கள் தேடி தேடி வராங்க. அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. அவர் அற்புதம் செய்த பொழுது ஒருவருக்கும், அது முன்னாள் வசனம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு சொல்லி சொல்லுவாரு. ஆனாலும் அவருடைய கீர்த்தி எங்கேயும் பரவிடும். எல்லா இடத்திலிருந்து ஜனங்கள் கூடி வராங்க. இப்ப பாக்குறாரு, ஜனங்கள் ரொம்ப கூடி வந்துட்டு இருக்கிறாங்க. பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதுக்கு ஒரு கூட்டம் காத்திருக்குது. சுகமடைவதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்குது. இப்ப அவருக்கு எதுவுமே செய்ய முடியல. சாப்பிடக்கூட நேரம் இல்லை. சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, அவருக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது அவருடைய ஜெப ஜீவிதம். அவர் சாப்பாட கூட யோசிக்கிறது இல்லை, தூங்குறதை யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஜெப ஜீவிதத்திற்கு இயேசு கிறிஸ்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனாலே இந்த இடத்துல பார்க்கும்போது ஜனங்கள் ஒரு பக்கம் பிரசங்கத்தை கேட்க காத்திருக்கிறாங்க, வியாதிகள் சுகமடைய காத்திருந்தாலும் அவருடைய இருதயமோ ஜெபத்திற்காக இயங்குகிறது. பிதாவை நோக்கி ஜெபிக்கிறது அதை விட முக்கியம். ஜனங்களுக்கு பிரசங்கிப்பதை விட, வியாதிகளை சுகமாக்குவதை விட பிதாவோடு தனித்து காத்திருப்பது அவ்வளவு முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்ததுனாலே இந்த ஜனங்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு அவர் வனாந்தரத்திற்கு தனியே ஜெபிக்க போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க, பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆட்கள் காத்திருக்கிறாங்க, வியாதிகள் சுகமடைவதற்கு காத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கள கூட அவர் ரீச் பண்ணல, விட்டுட்டாரு. இருக்கட்டும், நான் ஜெபிக்கணும், எனக்கு ஜெபம் தான் முக்கியம். ஜெபிச்சுட்டு வந்த அப்புறமா நான் உங்களை பாக்குறேன். நான் உங்களையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஜெபிக்க டைம் இல்லாம போயிடும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களை அப்படியே காக்க விட்டு விட்டு இவர் ஜெபிக்க போயிட்டார். அப்ப ஜெபிக்கிறதற்கு எவ்வளவு பெரிய ப்ரியாரிட்டி கொடுத்திருக்கிறார் பாருங்க, இல்லையா? ஜெபிக்கிறதற்கு வியாதிகளை சுகமாக்குவதை விட, பிசாசுகளை துரத்துகிறதை விட, பிரசங்கம் பண்ணுவதை விட ஜெபம் மேலானது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் காட்டுறார். ஜெபத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். இப்ப நான் சொன்னது ஒரு பகுதி தான். நான் இப்ப கர்த்தர் இப்ப சொல்ல வர வைக்கிறதுக்கான ஒரு பகுதி தான். அவருக்கு பிரசங்கத்தை விட, வியாதிகளை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி ஜனங்களை விடுதலை செய்கிற ஊழியத்தை விட ஜெப வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியமா இருந்துச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஜெப வாழ்க்கைக்கு அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்படியே வைத்துக் கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துக்கு அப்படியே வரும். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே அடுத்த ஒரு சம்பவம் இருக்கிறது. 21வது வசனத்திலிருந்து, அப்பதான் உங்களுக்கு அது கண்டினியூட்டி தெரியும். 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல இதுதான் 5 அப்பம் 2 மீனை பங்கிட்டு இந்த அற்புதம் நடந்திருக்குது. இப்பதான் நடந்திருக்குது. ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் தவிர புருஷர்கள் மட்டும் 5000, ஸ்திரீகள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா அது இன்னும் பல ஆயிரங்கள் இருந்திருக்கும். இப்படி ஒரு அற்புதம் நடந்து கூட்டம் நடத்தி முடிச்சாச்சு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏறக்குறைய ஒரு 20,000 பேராது இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஜனங்களை கூட்ட வச்சு கூட்டம் நடத்தி எல்லாரும் உணவு கொடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அடுத்த நடக்கிற காரியத்தை பாருங்க. இயேசு இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஜனங்கள் அனுப்பிட்டாரு.
அடுத்தது சீஷர்கள் கூட இருக்கிறாங்க. சீக்கிரம் கிளம்பி அடுத்த கரைக்கு போங்கன்னு சொல்லி படகு ஏத்தி அவங்கள துரிதப்படுத்தி அனுப்பினார். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சீஷர்களை இயேசு கிறிஸ்து சீக்கிரமா டிஸ்போஸ் பண்றாரு. ஒரு பக்கம் ஜனங்கள் அனுப்பியாச்சு, ஜனங்கள் அனுப்புறது பிரச்சனை இல்லை, அனுப்பியாச்சு. ஆனால் சீஷர்கள் இவரோடு இருக்கும்படி வந்தவர்கள் இவர்களே சொன்னார், சீக்கிரம் படகு அடுத்த கரைக்கு நீங்க போங்க என்று எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு அவங்களை துரிதப்படுத்தி அனுப்பினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாயிருந்தார். ஏன் இப்பொழுது சீஷர்களை தனித்து அவங்களுடைய போகும்படி எல்லாம் துரிதப்படுத்தி அவங்களை அனுப்பிவிட்டார்னா, அவருடைய நோக்கம் எல்லாம் ஜெபிக்கணும், தனித்து ஜெபிக்கணும். பாருங்க, இப்ப முந்தின சம்பவத்தை இதை கனெக்ட் பண்ணி பாருங்க. அங்கே ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு காத்திருக்கிறாங்க, வியாதிகள் நீங்க காத்திருக்கிறாங்க. அவர்களை விட்டு விட்டு ஜெபிக்க போயிட்டாரு. இங்கே ஜனங்களை அனுப்பி விட்டுட்டாரு. இரண்டாவது சீஷர்களையும் படகீர அக்கறைக்கு போங்கள் துரிதப்படுத்தி அவர்களையும் அவசரப்படுத்தி அனுப்பிவிட்டு, இப்படி அவர்களை அனுப்பி விடுவதற்கு முக்கிய காரணம் அவர் தனித்து ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி ஜெபிக்க போயிட்டார். ஜெபத்திற்கு அவரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. இப்ப சீஷர்களை டிஸ்போஸ் பண்ணிட்டு தனித்து ஜெபிக்கிறார். இப்போ சீஷர்கள் கிளம்பி போயிட்டாங்க, தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இதுதான் முக்கியமான விஷயம். அவள் அனுப்பி விட்டுட்டாரு, சீஷர்கள் கிளம்பி போயிட்டாங்க. இந்த பிரயாணத்துல இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு பிரயாணம். இதுக்கு முன்னாடி நீங்க மார்க் 4ஆம் அதிகாரத்துல 35 41 படிச்சீங்கன்னா அங்க ஒரு பிரயாணம் இருக்கு. அந்த பிரயாணத்துல இயேசு கிறிஸ்து அந்த படகிலே படுத்து நித்திரையா இருப்பார், தலையணை வைத்து படுத்திருப்பார். எழுப்பி காற்றையும் கடலையும் அதட்டிடுவாங்க. இந்த பிரயாணத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவர்களை துரிதப்படுத்தி அனுப்பிட்டார். இயேசு கிறிஸ்து அந்த படகுல இல்ல. இவங்க போயிட்டாங்க. இவர் சாயங்காலமான போது, அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு மலையின் மேல் ஏறி அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12, 1, 2, 3, 4ஆம் ஜாமம்னா 3 o'clock பிறகு. யூதர்கள் இரவை 4ஆ பிரிப்பாங்க, 4 ஜாமமா பிரிப்பாங்க. 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம், 9லிருந்து 12 வரைக்கும் 2வது ஜாமம், 12லிருந்து 3 வரைக்கும் 3வது ஜாமம், 3லிருந்து 6 மணி வரைக்கும் 4வது ஜாமம். 4ஆம் ஜாமம்னா 3 to 6, 3 மணிக்கு பிறகு. இவங்க சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு படகு ஏறி போயிருக்கிறாங்க. இப்போ அதுல இருந்து அவர் ஜெபிச்சுட்டே இருக்கிறார். 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 ஜெபம் போயிட்டே இருக்குது. சீஷர்கள் ரொம்ப தூரம் போயிட்டாங்க கடல்ல. ஆனால் அந்த இடத்துல மறுபடியும் சுழல் காற்று அடிக்கிறது, எதிர்காற்று அடிக்கிறது. சீஷர்களால் படகை செலுத்த முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவோ அவள் அனுப்புனதே தனியா ஜெபிக்கிறதற்காகத்தான். அங்கே சீஷர்களை, அங்கே ஜனங்கள் காத்துட்டு இருந்தாலும் அவங்களை அப்படி விட்டுட்டு போனது ஜெபிக்கிறதற்காகத்தான். இங்கே சீஷர்களை துரிதப்படுத்தி அனுப்பினது ஜெபிக்கிறதற்காகத்தான். இப்போ 6 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஜெபத்துல இருந்துட்டே இருக்கிறாரு. ஜெபம் போய்கிட்டே இருக்குது. இப்பொழுது சீஷர்கள் நடுக்கடல்ல போயிட்டாங்க. அங்கே எதிர்காற்று அடிக்கிறது. சீஷர்களால் படகு செலுத்த முடியல. இதை அவர் ஆவியிலே உணர்கிறார். தாம் தெரிந்து கொண்டதான தம்முடைய சீஷர்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இப்ப இந்த இடத்திலே அவர்கள் எதிர்காற்றிலே சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. படகு செலுத்த முடியல, போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரயாணத்துல அந்த இயேசு கிறிஸ்து கூட இருந்தாரு. இந்த பிரயாணத்துல அவரு கூட இல்ல வேற. அதனால ரொம்பவே பயந்துட்டு இருப்பாங்க, ரொம்பவே தடுமாறிட்டாங்க. என்ன பண்றது, அவரு கூட இல்லையே. அவர் இருந்தாவது அவர் எழுப்பி காற்றையும் கடலையும் அதட்டி நிக்க வச்சிடலாமே, இங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவர் இந்த இடத்துல கூட இல்லையே. அவர் இருந்தாவது இந்த நேரத்துல இந்த காற்று அதட்டி நமக்கு அமைதியில் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரே. இப்ப அவரு வேற அங்க இருக்கிறாரே, நம்ம மட்டும் தனியா வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஆவியிலே உணர்கிறார். நேரா ஜெபத்தை விட்டு எழுந்தார். எந்த ஜெபத்திற்காக சீஷர்களை துரிதப்படுத்தினாரோ, எந்த ஜெபத்திற்காக பிரசங்கிப்பதையும் சுகமாக்குவதையும் தவிர்த்தாரோ, எந்த ஜெபத்திற்காக எல்லாத்தையும் விட முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ,
அந்த ஜெப நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்து எழுந்தார். எழுந்து கடலின் மேல நடந்து போறார். கடலின் மேல் நடந்து போய் அங்கே சீஷர்களின் அந்த பாதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவர்களை திடப்படுத்தி, பயப்படாதிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி காற்றையும் கடலையும் அதட்டி அந்த இடத்துல அவர் படகிலே அவர் ஏறுகிறார். மிகுந்த அமைதல் உண்டாகி விடுகிறது. அப்போ அவருடைய பிரியாரிட்டிஸ் பார்க்கணும். பிரசங்கிப்பதை விட, விடுதலை செய்வதை விட ஜெபம் முக்கியம். ஃபர்ஸ்ட் தெரியணும். இரண்டாவது, சீஷர்கள் கூட இருப்பதை விட ஜெபம் முக்கியம். அதனால சீஷர்களை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஜெபிக்க உட்கார்ந்தாரு. இப்ப அதே சீஷர்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த ஜெபத்தை விட சீஷர்களுக்கு உதவி செய்வது அதிகமாய் முக்கியமாய் அவருக்கு காணப்படுகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையிலே பாதிக்கப்படும் பொழுது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாதிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு டாப் பிரியாரிட்டி காட்டுகிறார். பிரசங்கிப்பதை விட, விடுதலை செய்வதை விட ஜெபம் முக்கியம். சீஷர்களை கூட வைத்திருப்பதை விட ஜெபம் முக்கியம். ஆனால் அதே சீஷர்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த ஜெபத்தை விட சீஷர்களை பாதுகாப்பது அவருக்கு அதிக முக்கியமா இருந்துச்சு. எவ்வளவாய் சீஷர்களை அவர் நேசிக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உபத்திரவப்படும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் பின்னால வச்சுட்டு வந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் ஆண்டவர் நம்ம மேல வைக்கிற அக்கறை. நம்ம பாதிக்கப்படுகிறோம்னு நினைக்கும் போது ஆண்டவர் நம்மளை கவனிக்கலையோ, நம்ம பாதிக்கப்படுகிறோமே, நம்ம இவ்வளவு பாதிப்புல இருக்கிறோமே, ஆண்டவர் நம்மளை கவனிக்கலையோ, ஆண்டவருக்கு இது தெரியலையோ, ஆண்டவர் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, நமக்கு விடுதலை செய்யறதுக்கு அவர் விருப்பம் இல்லாமல் இருக்கிறாரோ, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்னைக்குமே டாப் பிரியாரிட்டி கொடுக்கிறார். புரியுதுங்களா? டாப் பிரியாரிட்டி, எல்லாத்தை விட அதிக முக்கியத்துவம். ஜெபத்தை அவர் எல்லாத்துக்கும் மேல முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் அந்த ஜெப நிலையிலிருந்து எழுந்து வந்து சீஷர்களுக்கு உதவி செய்ய, காப்பாற்ற வந்து விட்டார். அப்போ தம்முடைய பிள்ளைகளின் உபத்திரவத்திலே ஆண்டவர் எவ்வளவு கரிசனை காட்டுறாரு, அவங்களை விடுவிக்கிறதுல எவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறாரு, நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறாரு, நம்முடைய பிரச்சனைகளில் நமக்கு உதவி செய்ய எவ்வளவு தூரம் முதல் இடத்தை, அதற்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அதுக்கு தான் கொடுக்கிறாரு. அப்படி வந்து நம்மை தேடி வருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால இந்த நேரத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது இயேசு கவனிக்கலையோ, நம்முடைய ஜெபத்தை கேட்கலையோ, அவர் நம்மை கவனிக்காம விட்டுட்டாரோ, நம்மை விசாரிக்கலையோ, நம்ம நிலைமை அவ்வளவுதானோ நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் நமக்கு கொடுக்கிற பிரியாரிட்டி டாப் பிரியாரிட்டி. எல்லாத்தை விட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளில் நம்மை விடுதலை செய்வதைத்தான் அவர் முதல் இடத்துல வைக்கிறார். ஜெபத்திலிருந்து எழுந்து வந்து இந்த இடத்திலே அவர்களை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த உபத்திரவத்தில், அந்த பாதிப்பில் நம்முடைய விடுதலை செய்கிறதை பார்க்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவரை நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு, நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறை, நம்மை விடுவிக்க வேண்டும் என்று அவருக்கு இருக்கிற ஆர்வம், அதற்கு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். அதனால இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார். எல்லா விதமான போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற புயல், வீசுகிற எதிர்காற்று எல்லாம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். எழுந்து வந்து அதை அடக்கி நமக்கு அமைதலை ஏற்படுத்துகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து. இப்ப ஜெபிக்க போறோம். உங்க வாழ்க்கையில என்ன விதமான ஒரு எதிர்காற்று வீசிக்கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து தேடி வந்து அதை அடக்குகிற ஒரு நேரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிரசங்கிப்பதை விட, வியாதிகளை சுகமாக்குவதை விட ஜெபம் முக்கியம் என்று நீங்க காமிச்சீங்க. இப்பொழுது நீங்க ஜெபிக்கிறதற்காக சீஷர்களை துரிதப்படுத்தி அனுப்புனீங்க. ஆனால் அதே சீஷர்கள் உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது, எதிர்காற்றிலே சிரமப்படும் பொழுது, அந்த ஜெப நிலையிலிருந்து நீங்கள் எழுந்து போய்
ஆண்டவரே, அவர்களுடைய சிரமத்தை பாதிப்பிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு ஜெபத்தை விட்டு எழுந்து போய் அவர்களை காப்பாற்றினீங்க அப்பா. எங்கள் ஆண்டவர் எங்களை பாதுகாப்பதற்கு, எங்களை காப்பாற்றுவதற்கு முதல் இடத்தை கொடுக்கிறீங்க. இப்பொழுது உடைய சமூகத்திலே வருகிறோம். உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன எதிர்காற்றுகள் வீசிக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை தேடி எழுந்து வந்து கொண்டிருப்பதற்காய் சோத்திரம். இப்பொழுதும் அதை அடக்குவதற்கு ஆண்டவரே, உமது பிள்ளைகளை பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக கர்த்தர் முதல் இடத்தை அந்த இடத்துல நீங்க கொடுக்கிறதற்காய் சோத்திரம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேத வசனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வீசுகிற எதிர்காற்றுகள் அடங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல கொந்தளிப்புகளும் சகல போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடங்குவதாக என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இது நடக்கிறது. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற பிரியாரிட்டி அவ்வளவு முக்கியமானதப்பா. முதலிடத்தை கொடுக்கிறீங்க, அதற்காக உமக்கு சோத்திரம். எல்லாவற்றை பார்க்கிலும் முதலிடத்தை கொடுக்கிறீங்க, அதற்காக உமக்கு சோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றைக்கு எழுந்து வந்து 4ஆம் ஜாமத்தில் ஜெபத்திலிருந்து எழுந்து வந்து அடக்கினவர் இன்றைக்கு சகலத்தையும் அடக்கினதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.